வணக்கம், வெல்கம் பேக் டு உமா கார்டன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய சேனலில் நிறைய நண்பர்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்கீங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நண்பர்களே. இன்றைய மாடித்தோட்ட பதிவில் வெண்டைக்காய் வளர்ப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த அடிப்படை காய்கறிகள்லேயே வெண்டைக்காய் தான் முதல் இடம் பிடிக்கும். மாடித்தோட்டத்தை சும்மா சூப்பராக வளர்த்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக காய்கள் எடுக்கலாம். புதுசாக மாடித்தோட்டம் தொடங்குறவங்களுக்கு கூட இந்த வெண்டைக்காய் ஒரு எளிமையாக வளர்த்து எடுக்கக்கூடிய காய்ங்க. இந்த வீடியோவில் வெண்டைக்காயை விதை எப்படி விதைக்கிறது, மண்கலவை எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் எல்லாம் கொடுக்கலாம், எப்படி பராமரித்தா இது போல் காய்கள் நிறைய எடுக்கலாம், இது போன்ற விஷயங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டு மாடி தோட்டத்துக்கு சிகப்பு வெண்டை நட்டு வளர்க்கலாம். வாங்க, இப்போ நாங்கள் விதை போடுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன் பையெல்லாம். இங்கே பாருங்கள், சிகப்பு வெண்டை போட போகிறோம். ஒரு தொட்டிலையும் இது கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் கேரளாவுக்கு ஒரு முறை டூர் போயிருந்தோம். அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் அந்த விதைகளை. இப்போ தொட்டியில் ரெண்டு விதைகள் போட போகிறோம். எந்த விதை நல்லா முளைச்சி வருதோ அதை வச்சுக்கிட்டு வேண்டாததை எடுத்துடலாங்க. ரெண்டு விதை போட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். இது எல்லாமே நாட்டு விதை தான், நல்லா வரும்னு நினைக்கிறேன். இப்போ இது மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. 3 நாள் கழித்து பார்த்தா நல்லா முளைச்சிருக்கும். விதைகளை நான் நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து இப்படி விதைச்சிருக்கேன். நல்லாவே வளருங்க. பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு. நான் இந்த விதையை சின்ன சின்ன கண்டெய்னரில் போட்டு வளர்த்து வச்சுருக்கேன். நம்ம பேக்லேயும் விதை போட்டு வளர்க்கலாம். இது போல் தனியாக வளர்த்து அதுக்கப்புறமும் பேக்கில் நடலாம். இந்த வெண்டைக்காய் விதை ரொம்ப எளிமையாக வளரக்கூடிய செடின்னு பார்த்தோன்னா வெண்டைக்காய் தாங்க. நான் 6 பேக்கில் ரெடி பண்ணியிருக்கேன் மண்கலவை. இந்த மண்கலவை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த 12க்கு 12 சைஸ் க்ரோ பேக்கில் ஒரே ஒரு விதை தாங்க போடணும். ஒரு செடி வளர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வளர்ந்து நிறைய காய்கள் கொடுக்கும். நான் ஏற்கனவே ஒரு 5 வருஷமாக மாடி தோட்டத்தில் வெண்டைக்காய் விதை விதைச்சு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக காய்கள் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இதை பண்ண பேக்கில் நட்டுடலாம். ரொம்ப ஈஸிங்க. இது மண் கொட்டி விதையை போட்டுன்னு வச்சுக்கோங்க. சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். 10 நாளில் இதில் 2 விதை போட்டேன், 2மே வளர்ந்துருக்கு. இப்போ தனித்தனியாக எடுத்து தொட்டியில் நடவு செய்திடலாம். வெண்டைக்காய் நாற்று நட்டு ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு செடியினுடைய வளர்ச்சியும் அபாரமாக இருக்குது. இலைகளெல்லாம் பெரிய பெரிய இலைகளாக சும்மா செழுமையாக வளர்ந்துட்டு வருது. இது எல்லாம் சிகப்பு வெண்டை. அதனால தான் இந்த காம்பெல்லாம் பாருங்கள் ப்ரௌனாக இருக்குது. இந்த நரம்புகளெல்லாம் பாருங்கள் லைட் ரெட் கலரில் இருக்குது. எல்லாமே சிகப்பு வெண்டை. அரும்பு எடுக்கவே தொடங்கியாச்சு. இந்த நேரத்தில் ஒரு அடி உரம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா சூப்பராக வளரும். மண்கலவை கலக்கும்போது கொடுத்த உரங்களோடு சரி, அதுக்கப்புறம் நான் எந்த உரமும் கொடுக்கல. இப்போ அரும்பு எடுத்து பூக்க தொடக்கும். அதுக்கப்புறம் காய்கள் வரும்பொழுது அதுக்கு சத்துக்கள் தேவைப்படும். அதனால் இங்கே நான் ஒரு மண்புழு உரம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு ஒரு செடிக்கும் கொடுக்க போகிறேன். இது கொடுத்த பிறகு ரொம்ப அபாரமாகவே இதனுடைய வளர்ச்சி இருக்கும். ஏரை சுற்றி இப்படி கொஞ்சம் போட்டு விட்டாலே போதும், சும்மா அருமையாக வளர்ந்துட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் வெண்டைக்காய் வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கோட சைஸ் தாங்க மெயின்.
சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விதையோ, கொஞ்சம் பெரிய பேக்காக இருந்தால் 2 அல்லது 3 விதையோ போட்டு வளர்க்கலாம். நான் இங்கே ஒரு விதை போட்டு வளர்த்துருக்கேன். அதனுடைய வளர்ச்சியை பாருங்கள். நிறைய அரும்புகள் எடுத்து நிறைய பிரான்ச்சஸ் வர தொடங்கியிருக்கு. அதே க்ரோ பேக் சைஸ் தான். 2 விதை போட்டேன். இந்த 2 விதையில் ஒரு செடியுடைய வளர்ச்சி அருமையாக இருக்குது. ஒரு செடி வளர்ச்சி ரொம்ப குறைவாக வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செடி தேவையான சத்துக்களை எடுத்துக்குது, இன்னொரு செடிக்கு சத்துக்கள் கிடைக்கல, வேர் நல்லா ஃப்ரீயாக வளர்கிறதுக்கு இடம் கிடைக்கல. அதனால தான் க்ரோ பேக்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செடிகளை வளர்க்கணும். இவ்வளோ பிரான்ச்சஸ் வந்து பூக்கள் எடுத்து காய்களும் தொடங்கியாச்சுங்க காய்க்க. இந்த வெண்டை செடியில் பாலினேஷனுக்கு நம்ம ஹேண்ட் பாலிஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்னுடைய தோட்டத்தில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, செடி காய்கறி செடிகளுக்கு பக்கத்தில் இது போல் பூச்செடிகளை கொண்டு வந்து வச்சுருவேன். இது குண்டு மல்லி செடி, பாலினேஷனுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். இது சிவப்பு வெண்டை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் அத்தனையுமே காயாகிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளைக்கு ஒரு முறை எனக்கு எவ்வளோ வெண்டைக்காய் கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாமளே வளர்த்து எடுக்கலாங்க. என்னுடைய வீடியோவில் நான் சொன்ன இந்த குறிப்புகளெல்லாம் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த உரங்களெல்லாம் கொடுத்து இது போல் செடிகளை பராமரித்து பாருங்கள். இதை விட இன்னும் நிறைய காய்களே எடுக்கலாங்க. இது ஆர்கானிக் முறையில் நம்ம வளர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இது போல் காய்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.